இந்த வீடியோல நாம பார்க்க போறது fertilization in asexual and sexual reproduction in plants in reproduction in plants. Fertilization na என்னன்னு தெரியுமா? Fusion of male and female gamete is called fertilization. ஆனா angiospermsல double fertilizationயும் பார்க்கலாம். Events of fertilization. So என்னென்ன events நடக்குது fertilizationல பார்த்தீங்கன்னா first வந்து germination of pollen to form pollen tube in the stigma. So இது ஸ்டிக்மால உட்கார்ந்த உடனே இந்த pollen வந்து pollen tube germinate ஸ்டிக்மாக்குள்ள germinate ஆகி develop ஆகணும். அது first stage. Second stage, the growth of the pollen tube in the stigma. So in the style region stigma la irundhu pollen grain வந்து germinate ஆகுது. germinate ஆன பிறகு அந்த pollen tube வந்து develop ஆகணும். So அது style குள்ள நடக்குது. இது second process. So direction of pollen tube towards the micropyle of the ovule. So இந்த pollen tube வந்து இந்த micropyle தான் அந்த water. அதாவது ovule ஓட அந்த போறதுக்கு, அதாவது மேல் கேமெட் அந்த pollen tube போயிட்டு மேல் கேமெட்டை எக்கு கூட ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பு, அதுதான் மைக்ரோபைல் ரீஜன். அந்த வழியாக pollen tube போகணும். அது வரையும் growth இருக்குது. டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகணும்? என்ட்ரி ஆஃப் pollen tube into the one of the synergids of the embryo sac. ஸோ இப்போ இந்த pollen tube வந்து synergidsக்குள்ளே போகுது. ஸோ என்ன சினர்ஜிட்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு மேல் கேமெட் போயிட்டு அதாவது உள்ளே போகுது. எம்ப்ரியோ சாக்கில் அந்த சினர்ஜிட்ஸ் வழியாக போகுது. டிஸ்சார்ஜ் ஆஃப் மேல் கேமெட். ஸோ மேல் கேமெட் வந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே சின்கேமின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ்ட் ஆயிடுது. ஸோ இங்கே மேல் அண்ட் ஃபீமேல் ஃபஸ்ட்டு ஃபியூஸ்ட் ஆயிடுது ஒரு கேமெட். இன்னொரு கேமெட் இங்கே நடுவில் இருக்கிற போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது நடக்குது. த ஈவெண்ட் ஃப்ரம் pollen deposition on the stigma to the entry of the pollen tube into the ovule is called pollen pistil interaction. இப்போது pollen grain வந்து ஸ்டிக்மா மேலே உட்காந்து அந்த pollen grain germinate ஆகிட்டு இந்த ஓவியூல்குள்ளே போய் ஃபியூஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது வரையும் நடக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்னென்னா pollen pistil interaction. ஸோ இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து recognition of the pollen and to promote or inhibit its germination and growth. இப்போ வந்து அந்த காத்தடிக்கும் போது இன்செக்ட் பாலினேஷன் நடக்கும்போது இன்னொரு ஃப்ளாரோட போலனும் இந்த சேம் ஃப்ளாரோட போலனும் வரும். ஸோ சேம் ஃப்ளாரோட போலனுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணும். வேறு ஃப்ளாரோட போலனை வந்து அந்த ஸ்டிக்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், ஜெர்மினேட் ஆகாது. போலன் ஆன் த ஸ்டிக்மா. இப்போது காத்தடிச்சோ இல்லை இன்செக்ட் பாலினேஷன் மூலமாகவோ போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே வந்து சீட் ஆகுது. ஓகே, இதை தான் நம்ம சொல்கிறோம் போலன் ஆன் த ஸ்டிக்மா. ஸோ இன் நேச்சர் variety of pollen fall on the receptive stigma, but all of them do not germinate and bring out fertilization. ஸோ அந்த ஸ்டிக்மா மேலே எக்கச்சக்கமாக pollen grains வந்து போய் உட்காந்துரும், அதாவது விழுந்துடும். ஆனால் எல்லாமே ஜெர்மினேட் ஆகாது. ஓகே, the receptive surface of the stigma receives the pollen. ஸோ அந்த ரிசப்டிவ் சர்ஃபேஸ் இப்போ இதுதான் வந்து இந்த ரிசப்டிவ் சர்ஃபேஸ்னால் இங்கே pollen வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இஃப் த pollen இஸ் கம்பேட்டபிள்னா போலனும் ஸ்டிக்மாவும் ஒத்து போச்சுன்னா, ஸோ போலனும் ஸ்டிக்மாவும் ஒத்து போச்சுன்னா ஸ்டிக்மா ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்காக போலன் வந்து ஒரு டியூபை டெவலப் பண்ணும் ஸ்டிக்மாக்குள்ள. ஸோ திஸ் இஸ் facilitated by the stigmatic fluid in a wet stigma and pellicle in dry stigma. ஸோ அந்த ஒத்து போயிடுச்சு. போலனுக்கும் ஸ்டிக்மாக்கும் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இப்போ என்ன பண்ணணும்னா வெட் ஸ்டிக்மாவாக இருந்தது, அதாவது ஈரமாக இருக்கிற ஸ்டிக்மாவாக இருந்தால் இந்த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவே ட்ரை ஸ்டிக்மானா பெலிக்கல் அதை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
So these two all also decides the incompatibility and compatibility of the pollen through recognition and rejection pollen protein reaction between the pollen and the stigma surface. இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா incompatibility ஒத்து வரலன்னா இது கண்டுபிடிச்சிட்டு இது நம்ம போலன் கிடையாது, நம்ம ஃப்ளாரோட போலன் கிடையாது, வேற ஃப்ளாரோட போலன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒத்து வரல, ஸோ ரிஜெக்ட் பண்ணுது. ரெக்கக்னைஸ் பண்ணுது, கண்டுபிடிச்சி இது நம்ம போலன் தான் கண்டுபிடிச்சி அந்த ஜெர்மினேட் பண்ண வைக்குது இல்லையா, அது கம்பேட்டபிலிட்டி. ஸோ ஒத்து வரலன்னா இன்கம்பேட்டபிலிட்டி, ஒத்து வந்ததுன்னா கம்பேட்டபிலிட்டி. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த காரணம் வந்து ரெக்கக்னைசேஷன் ரியாக்ஷனும் ரிஜெக்ஷன் ரியாக்ஷனும் போலன்லையும் ஸ்டிக்மாலையும் நடக்கிறதுக்கு காரணம் வந்து புரோட்டீன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெக்கக்னைசேஷன் அண்ட் ரிஜெக்ஷன் புரோட்டீன் ரியாக்ஷன் சொல்லலாம். ஒரு போலன் அண்ட் ஸ்டிக்மா சர்ஃபேஸில் நடக்கிற ஒரு ரியாக்ஷன். So sexual incompatibility may exist between different species. So sexual incompatibility na both male and female வெவ்வேறுது. ஸோ அது வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் நடக்கலாம். ஸோ பிட்வீன் த மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ்லேயும் நடக்கலாம். இன்ட்ராஸ்பெசிஃபிக் அது வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டியும் வெவ்வேறு ஸ்பீஷீஸ்னால் ஒத்து வராது. ஸோ அதான் இன்டர்ஸ்பெசிஃபிக். ஸோ ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரீஷியம் ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகிட்டு இருக்கும், ஸ்டிக்மா மெச்சூர் ஆகும் ஒரே சேம் ஃப்ளாரில். ஸோ அதுக்காக வேறு ஃப்ளாரை தேடி போகும். ஸோ அப்போ அது வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ தனக்குள்ளேயே வந்து ஒரு சேம் ஸ்பீஷீஸோட ஃப்ளார்க்குள்ளேயே வந்து சில ப்ராப்ளத்தினால பாலினேஷனோ ஃபர்டிலைசேஷனோ நடக்க முடியாமல் போகும். ஸோ அது வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. The first visible change in the pollen soon after it lands on the stigma is called hydration. So first change என்னன்னா, இப்போ போலன் வந்து ஸ்டிக்மா மேலே போய் உட்கார்ந்த உடனே ஹைட்ரேஷன். ஸோ தண்ணி, அந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜெர்மினேஷனுக்கு தண்ணி, இப்போ தண்ணி போடுறோம், ஸோ அது ஜெர்மினேட் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போலன் வந்து அங்கே போன உடனே ஒரு ஃப்ளூயிட் செக்ரேஷன் ஆகுது. ஸோ அங்கே தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஹைட்ரேஷன் கண்டிஷன். So the pollen wall proteins are released from the surface. So அந்த ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது எது ரிலீஸ் ஆகுது? போலன் வாலில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த சர்ஃபேஸில். ஓகேவா, ஸ்டிக்மாவோட சர்ஃபேஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ டியூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் its entire content moves into the pollen tube. ஸோ அந்த ஜெர்மினேஷன் ஆகும்போது அந்த போலனுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து போலன் டியூப்ல போயிடுது. The growth is restricted to the tip of the tube and all the cytoplasmic contents move to the tip region. ஸோ growth வந்து இப்போ வந்து இப்படி வளர்ந்துனே வருதுன்னா இந்த growth வந்து இந்த டிப்பில் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைட்டோபிளாசம் கண்டென்ட்டும் அந்த டிப்பு கிட்ட போயிடும். ஓகேவா. ஸோ the remaining part of the pollen tube is occupied by a vacuole which is cut off from the tip by a callose plug. ஸோ இந்த மற்றதெல்லாம் வந்து வேக்யூமாக வெற்றிடமாக இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து வெற்றிடமாக இருக்குது. ஸோ அதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலோஸ் பெக், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த வேக்யூமை கட் பண்ணுது. உள்ளே இருக்கிற ஒரு க்ரோத் மாதிரி, அன்னெசரி க்ரோத் அந்த மாதிரி ஏதோ ஒரு அடைப்பு வந்து அந்த இடத்த the vacuum cut பண்ணுது. So the extreme tip of the pollen tube appears hemispherical and the transparent when viewed through the microscope. So இது வந்து ஹெமிஸ்பெரிக்கலாக இருக்குது. பார்க்கும்போது அந்த டிப்பை பார்க்கும்போது ஹெமிஸ்பெரிக்கல் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாதி ஸ்பெரிக்கலாக இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயராக இருக்குது. ஸோ அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்னா கேப் பிளாக். ஸோ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அது கேப்பை பிளாக் பண்ண மாதிரி இருக்கான். As soon as the cap block disappears, the growth of the pollen tube stops. இப்போ இந்த கேப் பிளாக் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா அப்போ போலன் டியூப் வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடுது. போலன் டியூபோட வளர்ச்சி ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் போலன் டியூப் இந்த ஸ்டைல். இப்போ இது வரையும் ஸ்டிக்மாவோட வேலை. இப்போ போலன் டியூப் வந்து ஸ்டைல்குள்ளே போகுது.
After the germination, the pollen tube enter into the style from stigma. So germination ஆன பிறகு இந்த pollen tube வந்து so இந்த stigma portion இங்க இருக்கு stigma germinate ஆன உடனே style portionக்கு reach ஆகுது அந்த pollen tube. So into the style region, அதாவது ஸ்டிக்மால இருந்து ஸ்டைலர் ரீஜனுக்கு போகுது. So the growth of the pollen tube in the style depends on the type of style. So types வச்சு தான் நம்ம அந்த growth எப்படி இருக்கு, ஸ்டைலோட types வச்சு தான் அந்த pollen tube ஓட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So 3 types of style இருக்கு. Hollow or open style, solid type, that is solid style or closed style, semi-solid or off-closed style, hollow style, open style ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது மோனோகாட்ஸில் காமன், 1 மார்க்கில் கேட்டால் பாருங்க. ஸோ மோனோகாட்ஸில் காமன், hollow canal running from stigma to the base of the style is present. இப்போ ஹாலோவானா இதுதான், அதாவது ஃபுல்லாக ஹாலோவாக இருக்குது, ஸ்டிக்மாவோட பேஸ் வரையும், அதாவது ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைலோட பேஸ் வரையும் ரன் ஆகுது. ஸோ த கேனல் இஸ் லைன்டு பை அ சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் செல்ஸ். ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் இதில் வந்து கிளாண்டுலார் செல்ஸால் மேடப் ஆகிருக்கு இந்த உள்ளே இருக்கிற அந்த ஹாலோக்குள்ளே. ஸோ அது ஒரு டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த கேனல்ஸ், கிளாண்டுலார் கேனல் செல்ஸ் வந்து இங்கே டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மியூசிலேட் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போலன் டியூப் வந்து வளர்ந்துனே இருக்குது, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் செல்ஸ்குள்ளே வளர்ந்துட்டே அந்த ஸ்டைலார் ரீஜன் வரையும், ஒரு ஸ்டைலார் ரீஜனுக்குள்ளே ஒரு லைனிங் லேயராக வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ அந்த கேனல் ஃபுல்லாக செக்ரீஷன்ஸால் ஃபில் ஆகிருக்கு. அது நியூட்ரிஷன், போலன் டியூபோட வளர்ச்சிக்கு நியூட்ரிஷனாக சப்ளை பண்ணுது. அப்புறமா இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன், அதாவது ஸ்டைலுக்கும் போலன் டியூபுக்கும் ஒத்து வராத ரியாக்ஷன்ஸை சப்ரஸ் பண்ணுது, ஒத்து வர மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது. ஏதாச்சும் இன்கம்பேட்டபிலிட்டி ரிஜெக்ஷன் காட்டிட போது காட்டாமல், ரிஜெக்ஷன் காட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்டைலுக்கும் போலன் டியூபுக்கும் நடுவில் அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த செக்ரீஷனில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் லைக் எஸ்டரேஸ், ஆசிட், பாஸ்பேட்டேஸ் இது எல்லாமே செக்ரீட் ஆகுது. ஸோ இவங்க எல்லாம் தான் இந்த கம்பேட்டபிலிட்டி கண்ட்ரோலிங் ப்ரோட்டீன்ஸ் ஸோ இருக்குது. அதாவது அந்த கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸு, சில என்சைம்ஸ், அதாவது எஸ்டரேஸ், ஆசிட் அண்ட் பாஸ்பேட்டேஸோட எதுவும் இருக்குது, கம்பேட்டபிலிட்டி கண்ட்ரோலிங் ப்ரோட்டீன்ஸும் அந்த செக்ரீஷன்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன்ஸை ஸ்டைலுக்கும் போலன் டியூபுக்கும் நடுவில் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. சாலிட் ஸ்டைல், க்ளோஸ்டு டைப், இது வந்து டைகாட்ஸில் காமன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோர் ஆஃப் எலாங்கேட்டட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இங்கே வந்து அங்கே கிளாண்டுலார் செல்ஸ், ஆனால் இங்கே வந்து சென்ட்ரல், அதாவது நடுவில் ஒரு எலாங்கேட்டட் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. இவங்க வந்து ஹாலோ ஸ்டைலில் நான் சொன்னேன் இல்லையா கிளாண்டுலார், அதே சேம் ஃபங்க்ஷனை தான் செய்கிறாங்க இவங்களும். அண்ட் இதில் வந்து சிமிலர் கண்டென்ட், சேம் அந்த கிளாண்டுலார் செல்ஸுக்கு இருக்கிற சிமிலர் கண்டென்ட் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ போலன் டியூப் க்ரோஸ் அதாவது த்ரூ த இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேசஸ் வழியாகவும் இந்த போலன், அதாவது இப்போ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸில் இருக்கிற, இப்போ இது 2 செல்ஸ்ன்னா இந்த செல்ஸுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஷ்யூ தான் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, அதாவது இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ்க்கு நடுவில் இருக்கிற இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸையும் போலன் டியூப் வளருது. ஓகேவா? நெக்ஸ்ட் செமி சாலிட் ஸ்டைல் ஆர் ஆஃப் க்ளோஸ்டு டைப். ஸோ இது ஒரு இன்டர்மீடியேட், சாலிடுக்கும் ஓப்பன் டைப்புக்கும் நடுவில் இருக்கிற மெத்தடுன்னு கூட. ஏன்னா செமி சாலிட், பாதி சாலிட் பாதி க்ளோஸ்ட், ஆஃப் க்ளோஸ்ட், அதாவது ஆஃப் க்ளோஸ்ட்னா ஓப்பனுக்கும் சாலிடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான், ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல் தான் இந்த ஸ்டைல். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒப்பீனியன்ஸு. சில பேர் சொல்கிறாங்க இவங்க சாலிட் ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க, இவங்கக்கிட்ட வெறும் சாலிட் ஸ்டைல் தான் இருக்குதுன்னு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஹாலோ ஸ்டைல் இருக்குது, டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில்
ஹாலோ ஸ்டைல் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செமியும் இருக்குது அண்ட் ஹாலோ ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியூல். ஸோ 3 types ஆஃப் போலன் டியூப் என்ட்ரி வந்து ஓவியூலில் இருக்குது. ஒன்று வந்து போரோகேமி. போரோன்னா போர். ஸோ இங்கே போர் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபைல் ரீஜன் வழியாக இந்த போலன் டியூப் என்டர் ஆச்சுன்னா அது போரோகேமி. இப்போ இந்த செலாசல் கேமி அந்த செலாசல் இதுதானே செலாசல் எண்டு. ஸோ இந்த செலாசல் எண்டு வழியாக வந்து இப்படி என்டர் ஆச்சுன்னா அது செலாசோகேமி. இந்த மீசோகேமின்னா செலாசலும் கிடையாது மைக்ரோபைலும் இல்லாமல் இந்த இன்டெகுமெண்ட் இந்த போர்ஷன் தான் இன்டெகுமெண்ட். இந்த இன்டெகுமெண்ட் வழியாக இந்த போலன் டியூப் வந்து எம்ப்ரியோ சாக்குள்ள என்டர் ஆச்சுன்னா அது மீசோகேமி. ஸோ என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே எப்படி போலன் டியூப் என்டர் ஆகுது அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரி ஆஃப் போலன் சாக் அதாவது ஃபஸ்ட்டு irrespective of the place of entry of the pollen tube into the ovule, it enters the embryo sac at micropylar end. ஏன்னா எப்படி டைப்பாக இருந்தாலும் அது என்டர் ஆகிற பொசிஷன் எப்படி மைக்ரோபைலார் ரீஜன் வழியாக தான் என்டர் ஆகுது. ஸோ இந்த போலன் enters into the embryo sac directly into one of the synergids. ஸோ ஏதாச்சும் ஒரு சினர்ஜிஸ் அதாவது இந்த இடத்துல வந்து 2 சினர்ஜிட்ஸ் ஒரு எக் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு சினர்ஜிட்ஸ் வழியாக என்டர் ஆகி தான் எக்குக்குள்ளே போய் ஃபியூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த growth of the pollen tube towards the ovary, ovule and embryo sac is due to the presence of chemotrophic substances. இப்போ இந்த pollen tube வளர்ந்து ஓவியூல்குள்ள அதாவது ஓவரிக்குள்ள ஓவரி ஓவியூல் எம்ப்ரியோ சாக்குள்ளே போகுது இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் சில செக்ரீஷன்ஸ் அதாவது கீமோட்ராஃபிக் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் இந்த growth நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Pollen tube after traveling the whole length of the style enters into the ovary locule when it is guided towards the micropyle of the ovule by a structure called obturator. ஸோ ஆப்டியூரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ போலன் டியூப் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அதோட லென்த் வந்து எங்கே ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல் வழியாக வந்து என்டர் ஆகுது ஓவியூலோட லாக்யூல்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இந்த என்டர் ஆகும்போது எது வழியாக என்டர் ஆகுது மைக்ரோபைல் வழியாக என்டர் ஆகுது. ஸோ அந்த மைக்ரோபைல் வழியாக என்டர் ஆகுறதுனால அந்த ஓவியூல்குள்ளே அது அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆப்டியூரேட்டர். After reaching the embryo sac, a pore is formed in the pollen tube wall at its apex or just behind the apex. அதாவது இது வந்து embryo sac குள்ள போன உடனே இந்த அதாவது இந்த டியூப் இருக்குலையே மைக்ரோபைல் வழியாக எம்ப்ரியோ சாக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த போலன் டியூப்ல வந்து ஒரு ஸ்மால் ஹோல் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே அதோட டிப்பில் ஒரு ஸ்மால் ஹோல் கிரியேட் ஆகுது. ஓகேவா. ஸோ த கண்டென்ட் ஆஃப் த போலன் டியூப் 2 male gametes, vegetative nucleus and cytoplasm are discharged into the synergids into which the pollen tube enters. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன இப்போ சினர்ஜிட்ஸ் வழியாக உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே ஒரு ஓட்டையை போடுது போலன் டியூப்பில். அந்த போலன் டியூப்பில் இருக்கிற கண்டென்ட் என்ன 2 மேல் கேமெட்ஸ், ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இதெல்லாம் வந்து சினர்ஜிட்ஸில் அதாவது அலோவ் பண்ணுது. போலன் டியூப் வந்து சினர்ஜிட்ஸ் வழியாக அலோவ் பண்ணுது. ஸோ த போலன் டியூப் டஸ் நாட் grow beyond into the embryo sac. ஸோ எம்ப்ரியோ சாக் ரீச் பண்ணுற வரையும் தான் போலன் டியூப் வளரும். ஸோ எம்ப்ரியோ சாக்கு வந்த பிறகு போலன் டியூப் வளராது. ஸோ த டியூப் நியூக்ளியஸ் டிஸ்ஆர்கனைசர்ஸ். இப்போ இங்கே டியூப் நியூக்ளியஸஸ் வந்து disorganizes and enters. எதுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு போலன் டியூப் அதாவது இந்த ஓவலி இந்த ஓவியல்குள்ளே போயிடுச்சு. சினர்ஜிட்ஸ் வழியாக போன உடனே அது அழிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து அந்த டியூப் நியூக்ளியஸ் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆயாச்சு அழிஞ்சிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன்.
ஸோ இப்போ அந்த மேல் கேமெட்ஸ் போய் தான் ஃபியூஸ் ஆக போகுது. ஒன்று வந்து எக்கோடையும் இன்னொன்று வந்து செகண்டரி நியூக்ளியஸோடையும் ஃபியூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போது நாம் obturator may originate from different regions of the placenta, that is ovule, placenta in Euphorbiaceae, funicles in Anacardiaceae, that is style in Thymelaceae, and ovary wall in Utila alismoideus. ஸோ இந்த obturator வந்து எந்த ரீஜன் ஆஃப் த பார்ட்லேருந்தும் டெவலப் பண்ணும். ஸோ ஓவியூலேருந்து டெவலப் ஆச்சு பார்த்தீங்களா? ஓவியூல் அந்த எந்த பார்ட் ஆஃப் த ரீஜன் ஆஃப் த ஓவியூலேருந்து டெவலப் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. ஆப்டியூரேட்டரு பிளசென்டாலேருந்து டெவலப் ஆச்சு பார்த்தீங்கன்னா அது இஃபர்பிஏசியில். ஃபியூனிக்கல்னா ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் அனகார்டிஏசிலேருந்து. ஸ்டைலேருந்து டெவலப் ஆன ஃபேமிலி வந்து தைமிலேசி. அண்ட் ஓவரி வால்லேருந்து டெவலப் ஆனது வந்து உட்டெலியான்னு படிங்க, உட்டிலியா அலிஸ்மாய்டியஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். நீங்கள் வேணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள்.